ஃபாஸ்ட் ஏபிஐன்றது ஒரு வெப் ஃபார்ம் ஒர்க்கு மெயினாக வந்து ஏபிஐ பில் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ ஏபிஐ பில் பண்ணுறதுக்கு மெயினாக தான் இது யூஸ் ஆகுது. இதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி இது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ஆட்டோமேட்டிக் வேலிடேஷன் பண்ணோம். நம்ம ஏபிஐ டாக்ஸ் ஜென்ரேட் பண்ணோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு அசிங் சப்போர்ட் இருக்குது. இது ஒன்றுத்தையும் நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஸோ இது மெயினாக ரெஸ்ட் ஏபிஐ க்ரியேட் பண்ண ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லெஸ் கோடில் ஏபிஐ க்ரியேட் பண்ண யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு வெப் அப்ளிகேஷன்னா பேக் எண்ட் இருக்கும். ஓகே, அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும். யூஸ்வலாக ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நமக்கு ஒரு ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் வரும். இந்த ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு வெப் சர்வர் இருக்கும். இந்த வெப் சர்வர் என்ன பண்ணணும்னா அந்த ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி அது கரஸ்பாண்டிங் அந்த ரிக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கரஸ்பாண்டிங் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஏபிஐஸை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதோடைய பர்பஸ் என்ன, எதனால் இது ஃபாஸ்ட்டு, என்ன ஆட்டோமேட்டிக் வேலிடேஷன் என்னென்ன பண்ணுது, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐ வச்சு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பைத்தானில் இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ ஃப்ரேம்வொர்க்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃபாஸ்ட் ஏபிஐன்னு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிடைக்கும், ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐ இன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அது ஆப்பு, அந்த ஆப் டாட் கெட் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன எண்ட் பாயிண்ட்டோ போட்டு அது கீழே ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஸோ அப்போ ஒரு ஹெச்டிடிபி கெட் ரிக்வஸ்ட் வருது அப்படின்னா இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வருது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது, இன்டர்னலாக என்னென்ன நடக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது நம்ம யூவிகான் அப்படின்னு போடுவோம். அப்புறம் என்ன ஃபோல்டர் அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு திருப்பி ரீட் அவுட் பண்ணுமா வேணாமா அப்படின்றத கொடுப்போம். ஓகே, ஸோ இது யூவிகான்ன்றது ஜஸ்ட் நத்திங் பட் ஒரு சர்வர். ஓகே, ஸோ இது கொடுக்கும்போது பேசிக்காக வந்து ஒரு ஹெச்டிடிபி சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது மெயின் பர்பஸ் என்னென்னா ஃபாஸ்ட் ஏபிஐ இப்போ ஃப்ளாஸ்க்ன்றதும் ஃப்ரேம்வொர்க் தான், பைத்தான் ஃப்ரேம்வொர்க் தான், ஜாங்கோன்றதும் பைத்தான் ஃப்ரேம்வொர்க் தான். ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐ என்னென்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த அசிங் சப்போர்ட் என்ன, வேலிடேஷன் என்ன, இதெல்லாம் வந்து கோட் வைஸ் பார்ப்போம். இந்த சப்போர்ட்லாம் ஃபாஸ்ட் ஏபிஐயில் இருக்குது. பட் ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் வந்து அந்த சப்போர்ட்லாம் இல்லை. அப்புறம் ஜாங்கோவில் என்னென்னா ஜாங்கோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய வெப் அப்ளிகேஷன் பண்ணோம். இப்போ நீங்கள் அட்மின் பேனல் அதிலே ஃப்ரேம்வொர்க்லேயே அட்மின் பேனல் சப்போர்ட் வேணும், ஆத்தென்டிகேஷன் சப்போர்ட் வேணும். ஸோ ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணணும்னா அப்போ நீங்கள் ஜாங்கோ போகலாம். வெறும் ஏபிஐ ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், பிளாக்கிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னா தென் கோ ஃபார் ஃபாஸ்ட் ஏபிஐ. ஓகே, ஏபிஐஸ் பில்ட் பண்ணுறீங்க, மைக்ரோ சர்வீஸ் பில்ட் பண்ணுறீங்க, பர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கணும், ஏஎம்எல் சர்வீஸ் எதாவது பில்ட் பண்ணுறீங்கன்னா தென் ஃபாஸ்ட் ஏபிஐ. ஓகே, சும்மா சின்னதாக ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்னா யூஸ் ஃபார் ஃப்ளாஸ்க். ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும், அட்மின் பேனல், ஆத்து, ஓஆர்எம், ஓகே, இது மாதிரி நிறையா எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னா தென் கோ ஃபார் ஜாங்கோ. ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐயில் அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வேலிடேட் பண்ணணும். இப்போ இதுதான் ஒரு எண்ட் பாயிண்ட்டு. இந்த எண்ட் பாயிண்டில் 2 டேட்டா வருது, ஒன்று ப்ரைஸு, இன்னொன்று நேம். நம்ம கொடுக்கும்போதே இது வந்து இன்ட்டு, இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ இந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம கால் பண்ணுறோம். ஓகே, ப்ரௌசர்லேருந்து ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் மூலிமா அதை கால் பண்ணுறோம். இப்போ ப்ரைஸ் வந்து இன்ட்டு சப்ளை பண்ணியிருக்கோமா, அப்புறம் நேம் வந்து ஸ்ட்ரிங் சப்ளை பண்ணிருக்கோமா. அப்போ இது ஃபாஸ்ட் ஏபிஐ என்ன பண்ணுன்னா இந்த டைப் வேலிடேஷனை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதை கால் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் ப்ரைஸுக்கு வந்து ஏபிசின்னு ஃபாலோ பண்ணுறீங்க, நம்பருக்கு பதிலாக இதை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஏபிஐ என்ன பண்ணும், அதை ரிஜெக்ட் பண்ணி ரிப்ளை பண்ணிடும், நாட் அ வேலிட் இன்டிஜர் அப்படின்ட்டு. இதுவே இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ இல்லாமல் நம்ம ஃப்ளாஸ்கில் பண்ணணும்னா நம்ம டேட்டாவை வாங்கி நம்ம வேலிடேட் பண்ணோம் அது டிஜிட்டா அப்படின்ட்டுன்னு. இந்த வேலைலாம் நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ இருக்கும்போது பண்ண வேண்டியதில்லை. இந்த வேலிடேஷன்லாம் அதை பார்த்துக்குவோம், அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அசிங் சப்போர்ட். அசிங் சப்போர்ட் தான் மேஜர் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ஓகே, இப்போ நார்மலாக என்னென்னா சிங்கர்னஸ்னால் என்னென்னா நம்ம ஒரு டிஷ் குக் பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம், அப்புறம் நெக்ஸ்ட் டிஷ் குக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நார்மலாக, அதாவது ஒரு வேலைக்கு அப்புறம் இன்னொரு வேலை பண்ணுறது, அதுதான் சிங்கர்னஸ், ரைட்? அசிங்க் என்னென்னா நம்ம குக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த குக்கிங்க்கு அது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக அடுத்த டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணிடுறோம், பேரலாக இன்னொரு வேலை பண்ணுறோம்.
ரைட். இதுதான் வந்து அசிங்க். இந்த அசிங்க் சப்போர்ட் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிங்கர்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது 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 ஒரு ஏபிஐ இருக்கு. ஓகே, நீ சிங்க்னு கூப்பிடுற, இங்கே வருது, இது என்ன பண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணாது. இந்த ஏபிஐயே இன்னொரு ரிக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணாது, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, ஆனால் இதுவே நீங்கள் ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அசிங்க் ஸ்லீப் போடும்போது நீ அவைட் போடலாம். அந்த ஃபங்க்ஷனை அசிங்க்னு போட்டுட்டு நீ அவைட் பண்ணுறீங்கன்னா மோர் ரிக்வஸ்ட் இட் கேன் ஹேண்டில். இட் இஸ் நான் பிளாக்கிங். பிளாக் ஆகி அப்படியே நின்றுடாது. வேற வேறு ரிக்வஸ்ட் வரும்போது மற்ற ரிக்வஸ்ட்டையும் ஹேண்டில் பண்ணும். இது நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபாஸ்ட் ஏபிஐ. இதனால தான் ஃபாஸ்ட் ஏபிஐ ஃபாஸ்ட்டாக இருக்குது, பிகாஸ் இட் இஸ் நான் பிளாக்கிங். ஓகே, இதனால தான் அசிங்க் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிக்வஸ்ட் வருது, நீ வந்து போய் அந்த ரிக்வஸ்ட்டுக்கு ஏதோ டேட்டா பேஸில் போய் ஏதோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த வேலையை நீ என்ன பண்ணலாம்னா பேரலாக பண்ணலாம். அடுத்த ரிக்வஸ்ட் வந்து அடுத்த ரிக்வஸ்ட் ஹேண்டில் ஆகும். ஓகே, ஸோ திஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ஏபிஐ. ஸோ எங்கே வந்து இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ அதுனா, நீ வந்து உன் டாஸ்க்கு சும்மா வெயிட் பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த வெயிட் பண்ணுற சமயத்தில் வேறு ஏதாவது வேலை பண்ணலாம். அந்த இடத்துல தான் ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கு சிபியு நிறைய தேவைப்படுது அந்த டாஸ்க்குக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஃபாஸ்ட் ஏபிஐ பெருசாக யூஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஃபாஸ்ட் என்னன்னா இட் கேன் ஹேண்டில் மோர் ரிக்வஸ்ட் பர் செகண்ட், ஏன்னா திஸ் இஸ் நான் பிளாக்கிங். அப்புறம் இன்னொன்று என்னன்னா லோ லேட்டன்சி, விச் மீன்ஸ் ஒரு ரிக்வஸ்ட்டுக்கும் அது எடுத்துக்கிற டைம் கம்மியாக இருக்கும். ரைட், ஃபாஸ்ட் ஏபிஐ. ஓகே, ஸோ இது ஏன் ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா இது பைத்தானால கிடையாது. இது ஏன் ஃபாஸ்ட்? பிகாஸ் ஹவு இட் ஹேண்டில்ஸ் அ ரிக்வஸ்ட். ரைட், இட் டசன்ட் பிளாக். ஒரு ரிக்வஸ்ட் பிளாக் ஆனால் டசன்ட் பிளாக், அதர் ரிக்வஸ்ட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணும். அதனால தான் இட் இஸ் ஃபாஸ்ட். ஸோ இதோடைய மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இது மெயினாக வந்து மாடர்ன் சர்வர் இன்டர்ஃபேஸ். இது ஓல்டு எஸ்ஜிஐக்கு பதிலாக அசிங்கர்னஸ் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுது. ஓகே, அதனால் என்ன ஆகுனா பேசிக்கலி ஒரு ரிக்வெஸ்ட் வருது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ரிக்வெஸ்ட் வருது உன் பேக் ஹேண்டுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சர்வருக்கு வரும், இந்த யூவிகான் சர்வருக்கு வரும். ஓகேவா, அப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வரும். நம்ம இதெல்லாம் பார்ப்போம், ஏஎஸ்ஜிஐ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வரும். இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுன்னா அந்த ரிக்வெஸ்ட் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் போடும். ஸ்கோப் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் போடும். ஓகே, ஃபார்மேட்டில் போட்டு அப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ போகும். அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ இந்த ஸ்கோப்பில் என்ன எண்ட் பாயிண்ட் பார்த்து அது என்ன ரெஜிஸ்டர் ரவுட்டோ அந்த கரஸ்பாண்டிங் ரவுட்டு கால் ஆகும். ஸோ திஸ் இஸ் த பாத். அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இது கொடுக்குது அப்படின்னா, இந்த இது ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்னா இந்த ஏஜிஐ இன்டர்ஃபேஸ்க்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் டேட்டாவை நீ மாற்றணும். ரெஸ்பான்ஸை மாற்றி அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸை நீ சர்வர் கொடுத்தீங்கன்னா இது HTTP ரெஸ்பான்ஸ் வச்சிரும். ஓகே, ஸோ இந்த ஒரு காமன் டேட்டா ஃபார்மேட் இருக்குல்ல இங்கே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதுதான் அந்த இன்டர்ஃபேஸ் ஏஎஸ்ஜிஐ இன்டர்ஃபேஸ். ஓகே, அப்புறம் அந்த அசிக் ஈவென்ட் லூப் இதெல்லாம் தான் அந்த ஃபாஸ்ட். நம்ம இட் இஸ் அசிங்கர்னஸ், ரைட், இட் வில் நாட் பிளாக். ஓகே, யூவிகான் ஹை பர்ஃபார்மன்ஸ் சர்வர். ஓகே, பிகாஸ் இது இந்த சர்வரே கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸ் சர்வர். இது HTTP சர்வரில் இட்ஸ் பிட் ஆன் யூவி லூப், இது சி பேஸ்ட் ஈவென்ட் லூப். ஸோ இந்த சர்வரே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா. அப்புறம் எஃபிஷியன்ட் வேலிடேஷன், இந்த டைப்லாம் வேலிடேட் பண்ணுறதுல ஃபாஸ்ட் ஏபிஐ அதுக்கு இந்த பைடான்டிக் யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால தான் these 4 things are the main things why fast API is faster, right? ASGI interface, asynchronous handling, UVCon HTTP server, UVCon high performance server. So these are the reason. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஃப்ளாஸ்க்கு ஜாங்கோலாம் ஒரு ரிக்வெஸ்ட் வந்துச்சா அது வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ரிக்வெஸ்ட் வர முடியும். ஆனால் ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணும்போது ஒரு ரிக்வெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்குதா, அடுத்த ரிக்வெஸ்ட் அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும், அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த ரிக்வெஸ்ட் வந்து அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். parallel processing. Okay, so that is what is. ஆனால் CPU ஹெவி டாஸ்க் பண்ணும்போது ஃபாஸ்ட் ஏபிஐ பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதெல்லாம் வந்து ஜாங்கோ ஃபாஸ்ட் ஏபிஐயில் இருக்கிற இன்டர்ஃபேஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர்னஸ் ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஹேண்டில் பண்ணும். இது வெப் சாக்கெட்ஸும் ஹேண்டில் பண்ணும் ASGI இன்டர்ஃபேஸ்.
Okay, the interface we are using here, right, to send it to communicate with the fast API. Interface நான் வர டேட்டாவை ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் போட்டு கொடுக்கணும். அதுமாதிரி இந்த வர டேட்டாவை ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் போட்டு இங்கே கொடுக்கணும். It is interfacing, right, two things. That is why it is called the interface. Okay, so client sends a request, server like Unicorn receives it, server client together Unicorn receive it, AJ interface pass a request to app. இது வந்து AJ interface தான் நம்ம ஆப்புக்கு பாஸ் ஆகுது. ஆப் ப்ராசஸ் இட். ஓகே, நம்ம இன்னும் ஏஜிஎஸ்ஐ சர்வர் இதுக்கு வருது, அப்புறம் ஏஜிஎஸ்ஐக்கு வருது, அப்புறம் ஃபாஸ்ட் ஏபிஐ ஆப்புக்கு போகுது, அப்புறம் நம்ம ரவுட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ அசங்கர்னஸ் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஏஜிஎஸ்ஐ. அசங்கர்னஸ் என்ன அசங்கர்னஸ்? எதனால் இது இன்டர்ஃபேஸ் அசங்கர்னஸ்? இட் சப்போர்ட்ஸ் நான் பிளாக்கிங். அசிங்க் அவைட் சப்போர்ட் பண்ணும். ஒரு ரிக்வஸ்ட் வந்தால் இன்னொரு ரிக்வஸ்ட் அடுத்து வரலாம். சர்வர்னா ஏன் சர்வர்? ஏன்னா ஒரு வெப் சர்வர் இருக்குது. Okay, gateway it acts as a bridge between these two things. Okay, it has a standard way to communicate. இந்த ஃபார்மேட் தான் கம்யூனிகேட் பண்ணணும். அதனால தான் இது ASGI. ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குது? கிளைண்ட் வந்து இந்த கெட்டு அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புது. ஓகேவா, நீ ப்ரௌசர்லேருந்து அனுப்பலாம், போஸ்ட்லேருந்து அனுப்பலாம், எங்கேருந்து வேணால் அனுப்பு. ஸோ யூவி கான் ரிசீவ் த ரிக்வஸ்ட். HTTP ரிக்வஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுது, அப்புறம் அந்த ASGI ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த ASGI என்ன பண்ணுது அப்படின்னா, இட் கிரியேட்ஸ் a ஸ்கோப். அது என்ன டைப் ஆஃப் இது HTTP, என்ன மெத்தடு, என்ன பாத்து, ஹெட்டர்ஸ், டேட்டா, இந்த ஸ்கோப்பை இது கிரியேட் பண்ணுது. இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பை கால் பண்ணுது, நம்ம ஃபாஸ்ட் API ஆப்பை கால் பண்ணுது. இந்த டேட்டாவெல்லாம் அந்த ஸ்கோப்பு ரிசீவ் இதெல்லாம் கொடுத்து கால் பண்ணுது. இதுதான் என்ட்ரி பாயிண்ட். ஓகே, ஸோ இது இப்போ ஃபாஸ்ட் API லேயருக்கு வந்தது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, இங்கே நம்ம வந்து ரவுட்டை மென்ஷன் பண்ணியிருப்போம்ல, ஸ்லாஷ் ரவுட் அசிங்க்னு இந்த ஒரு ரவுட்டை மென்ஷன் பண்ணியிருப்போம்ல. அப்போ இந்த ஆப் என்ன பண்ணுன்னா, இந்த ரவுட்டை மேட்ச் பண்ணும், எந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ரவுட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இந்த ரவுட்டை எஸ்பெஷல் ரவுட்டு கால் ஆகும். இந்த ரவுட்டு கால் ஆகிட்டு அந்த ரவுட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அந்த ரெஸ்பான்ஸை வந்து AGSI ஃபார்மேட் ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றி அப்புறம் யூ ஹேவ் டு டூ அ சென்ட். இந்த பாசிட்டிவ் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ சென்ட் பண்ண உடனே தென் இந்த யூவிகான் இருக்குல்ல, இட் கம்ஸ் பேக் டு த சர்வர் அண்ட் HTTP ரெஸ்பான்ஸ் கோஸ். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஃப்ளோ இன் ஒன் லைன். கிளைண்ட் வந்து யூவிகான் வருது, அப்புறம் AGSI போகுது, அப்புறம் ஃபாஸ்ட் API போகுது, அப்புறம் ஃபாஸ்ட் APIனா இந்த கம்ப்ளீட் திங்கை ஃபாஸ்ட் APIன்னு சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் ரவுட். ரெஸ்பான்ஸ் வருது, ரெஸ்பான்ஸ் AGI ஃபார்மேட் மாத்திரம் யூவிகான் போகிறோம், அப்புறம் கிளைண்ட்டுக்கு போயிடுது. ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஃபாஸ்ட் API ஒர்க்ஸ். சரி, இதுதான் மெயின். இப்போ ஒரு 100 UCI API அடிக்கிறான்னு வச்சுங்க. இப்போ இது சிங்க்ரனஸ் API இருந்தால் ஒரு APIக்கு இட் டேக்ஸ் 2 செகண்ட்ஸ். அப்போ 1000 யூசர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 200 செகண்ட்ஸ் ஆகும் சிங்க்ரனஸாக இருந்துச்சுன்னா. இதுவே அசிங்க்ரனஸாக இருந்தால் பேரலாக ரன் ஆகலாம். ஸோ டோட்டலாகவே 2 to 5 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ ஹவு ஃபாஸ்ட் இஸ் யுவர் API இஸ்? அது மெயினாக எதனால்? ஃபாஸ்ட் APIனால. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ ஹேவ் டு கோ ஃபார் த ஃப்ரேம்ஒர்க். ஓகே, இப்போ நம்ம கோட் இதானே எழுதுகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஃபாஸ்ட் APIயில் ஒரு ஃபாஸ்ட் API இன்ஸ்டன்ஸ் வச்சுட்டு நம்ம ரவுட்டர் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இங்கே, கரெக்டாக? ஸோ இது இன்டர்னல் என்ன நடக்கும் அப்படின்னா, API இஸ் த ஃபாஸ்ட் API இன்ஸ்டன்ஸ். ஓகே, என்ன நடக்குது? ஸோ உன்னுடைய யூவிகான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை ஸ்கோப்பை கிரியேட் பண்ணிவிட்டு உன்னுடைய ஆப் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஓகே, அங்கேருந்து தான் என்ன ஆகும்னா, உன் HTTP ரிக்வஸ்ட் பண்ணி ரவுட்டை மேட்ச் பண்ணி ஆக்சுவலாக உன்னுடைய ரீட் ரவுட்டு கால் ஆகும். ரைட், இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் APIயில் நடக்குது. ரைட், ஸோ அப்புறம் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். திஸ் இஸ் வாட் வி சா. திஸ் இஸ் அ கம்ப்ளீட் ஃப்ளோ. ஸோ யூவிகான்லேருந்து உன்னுடைய ஆக்சுவலாக இந்த AGSI இன்டர்ஃபேஸ் மூலிமா இந்த ஸ்கோப் கிரியேட் ஆகும், இந்த ஆப் ஃபங்க்ஷன் கால் ஆகும். திஸ் ஆல் பார்ட் ஆஃப் ஃபாஸ்ட் API. அப்புறம் இந்த ஃபாஸ்ட் API இஸ் பில்ட் ஆன் ஸ்டார் லெட்டரில் வந்துட்டு இந்த ரவுட் மேட்ச் ஆகும். ரவுட் மேட்ச் ஆகி ஆக்சுவல் ஃபங்க்ஷன் கால் ஆகும், ஆக்சுவல் ரவுட்டு கால் ஆகும். கால் ஆகிட்டுக்கப்புறம் அந்த ரவுட் என்ன பண்ணும், அதை வேலை பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸை யூ கால் சென்டு. சென்ட் பண்ணும்போது திருப்பி யூவிகானுக்கு வந்துட்டு திருப்பி கிளைண்ட்டுக்கு போயிடும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் த கம்ப்ளீட் ஆப் ஒர்க்ஸ்.